ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் 10. அதன் பிறகு கிரிஷ் அந்த இடத்தை விட்டே போய்விட்டான். இரவு உணவு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். கீதாவும் இயலை குளித்து விட்டு வா என்று சொல்லி அழகான சாஃப்ட் சில்க் ஒன்றை கட்டிவிட்டாள். அக்கா, எனக்கு புடவை வேண்டாம், இடுப்பில் நிற்கவே நிற்காது என்றாள். அதுதான் நல்லது இப்போ என்று கீதா மெலிதான மேக்கப்பில் அவளை அவன் அறைக்கு அனுப்பினாள். குடும்பத்தாருக்கு இயல் பெங்களூர் கிளையில் வேலை பார்ப்பது தெரியும். அதே கிளையில்தான் நவ்யாஸ்ரீயும் வேலை பார்க்கிறாள். அவளை கிரிஷ் காதலிப்பது இவன் சொல்லித்தான் தெரியும். அதே அலுவலகத்தில் வேலை பார்க்கும் இயலிசைக்கு கிரிஷின் காதல் தெரியுமா தெரியாதா? இந்த குழப்பம்தான் கீதாவிற்கு. கணவனிடம் கேட்டாள். இல்லை, தெரிந்திருக்காது. ஏன்னா கிரிஷ் ஒர்க்கர்ஸ் கூட ரொம்ப ஜோவியலாக பேசி பழக மாட்டான். நன்றாக பேசுபவர்களிடம் கூட யாரும் தன் காதலை சொல்ல மாட்டார்கள். அப்படி இருக்க இவன் சொல்லியிருக்கவே மாட்டான். ஆனால் அந்த பெண் எப்படி என்று தெரியலை என்றான் கிஷோர். இயலிசை அவன் அறைக்குள் நுழைந்தாள். அவன் அறை 7 ஸ்டார் ஹோட்டல் அறை மாதிரி, ஏன் அதைவிட அழகாக இன்டீரியர் செய்யப்பட்டு இருந்தது. அந்த அறையில் பெட்ரூம் மட்டும்தான் இருந்தது. அந்த அறையில் இருந்து ஒரு கதவு திறந்தால் ட்ரெஸ்ஸிங் ரூம், அதற்கு பிறகு ரெஸ்ட் ரூம். கிரிஷ் அந்த பெரிய பால்கனியில் நின்றிருந்தான். அவள் அறைக்குள் வரும் ஒளி அவள் கொலுசு சத்தத்தில் தெரிந்தது. அலுவலகத்திலும் இவள் வருவதை, இவள் மனநிலையை அந்த கொலுசின் சினுங்களை வைத்தே கிரிஷ் கண்டுபிடித்து விடுவான். அங்கே எந்த பெண்களும் கொலுசு போட்டு இவன் பார்த்தது இல்லை. இவளை மட்டும் அறைக்குள் அடிக்கடி திட்ட கூப்பிடுவதால் அவள் கொலுசின் ஓசை தெரியும். இப்போது அவள் கொலுசின் ஓசைப்படி அலட்சியமாகத்தான் வருகிறாள். புது மணப்பெண். முதலிரவுக்கு செல்லும் பெண்ணின் அடக்கமோ நாணமோ அவளிடம் இல்லை. அவளிடம் அடக்கத்தை எதிர்பார்த்தால் நான் தான் முட்டாள். ஆனால் இந்த அலட்சியம், இது ஆகாதே. கொஞ்சம் கூட என்னிடம் முன்பே பயம் இருக்காது. இப்போ நானே அவள் கழுத்தில் தாலியை கட்டி வசமாக அவகிட்ட மாட்டி இருக்கேன். என்ன செய்ய போகிறாளோ தெரியலை. அதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அவள் தான் என் பின்னே என் வழியில் வரலை. நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அவள் தான் என் வழியில் என் பின்னே வரணும். வர வைப்பேன். இவளை இங்கே விட்டுட்டு யூகே போனால் வீட்டில் அம்மா, அப்பா, அண்ணா, அண்ணி, விதன்யா எல்லாரும் இவளை தாங்குல இவ உச்சாணி கொம்பில் ஏறிக்குவா. நல்ல வேலை அத்தை இவகிட்ட எதையும் சொன்னதில்லை. சொன்னா ரொம்ப எகிருவா. இவளை இப்பவே தட்டி வைக்கணும். வாடி, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்று கருவி கொண்டவன் உள்ளே வந்து பார்த்தவன் ஒரு நிமிடம் அப்படியே நின்றான். அவனுக்கு வெறுத்து போனது. இவளை பாம்புன்னு அடிக்கவும் முடியலை, பழுதுன்னு தாண்டவும் முடியலை. என்ன பண்ணுறது என்று அவன் குழம்பி நின்றான். அவன் அவளை பார்ப்பது ஒன்றும் புதிது இல்லைதான். ஆனாலும் திருமணமான முதல் நாள் இரவு ஒரு பெண் இப்படி இருப்பாளா என்றுதான் பார்த்தான். அவன் உள்ளே வந்த சத்தம் கேட்டு லேசா திரும்பி பார்த்த இயலிசை அவனை கண்டுகொள்ளாமல் தன் வேலையை தொடர்ந்தாள். வேற என்ன, சாப்பிட்றது தான். கிரிஷ் அவள் அருகே வந்து பார்க்க, வேணுமா பாஸ் என்றாள். வேண்டாம் என்று தலையசைத்தவன் அங்கிருந்த சோஃபாவில் சாய்ந்து அவளை பார்த்தவன், இன்னைக்கு என்ன விசேஷம் என்றான். வாயில் தனக்கு பிடித்த பாதுஷாவை வாயில் வைத்தபடி, என்ன விசேஷம் எனக்கு தெரியலையே என்றாள் குழப்பமாக. இன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. ஆமாம், அதுக்கு என்ன? இன்னைக்கு என்ன இரவு? அடடா, இரவில் பல இரவுகள் இருக்கா? எனக்கு தெரிந்தது இரவு பகல் 2 தான். ஆமாம், என்ன இரவு என்று அவனை திருப்பி கேட்க கடுப்பானவன், பால் பழம் எல்லாம் வச்சிருக்காங்க. நீ சினிமாவில் பார்த்ததில்லையா? உனக்கு இது முதல் இரவு. அவனை ஒரு நொடி உற்று பார்த்தவள், ஓ, அப்போ நீங்கள் அதையெல்லாம் முடிச்சிட்டீங்க. பாவம் சார், நவ்யா மேடம் என்று அவள் சொல்ல, அப்போதுதான் இவனுக்கு சட்டென்று ஞாபகம் வந்தது. ஐயோ, இவளுக்கும் என் காதல் விஷயம் தெரியுமே, மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டேனே என்று நினைத்தான். அப்போதுதான் அவள் சொன்னதன் அர்த்தம் புரிய, ஏய், என்ன திமிராடி? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குற? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஸ்ரீயை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசின கொன்னுடுவேன்.
என் தலையெழுத்து. தேவதா மாதிரி ஒரு பெண்ணை காதலிச்சுட்டு ஒரு கோட்டான கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிருச்சு. ஹலோ பாஸ், உங்கள் லவ்வரை தேவதைன்னு சொல்லுங்க. ஆனால் என்ன கோட்டான்னு சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை, புரியுதா? உங்கள் காதலி உங்களுக்கு உயர்வு தான். அதுக்காக என்ன பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆமாம், சொல்லிட்டேன் என்றால் முறைத்தபடி. என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி தினுசாக இருக்கு. நான் திட்டும்போது தலையை குனிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தவ தானே, இப்போ என்ன ரொம்ப துள்ளுற? அப்போ நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என் அம்மா வேலை வேண்டாம்னு வீட்டுக்கு போனால் பேசியே கொன்னுடுவாங்க. அதுக்கு பதில் திட்டு வாங்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களே, பரவாயில்லைன்னு அமைதியாக இருந்தேன். இனி அப்படி இருக்க முடியுமா? ஏன் மகாராணி என்ன பண்ண போறீங்க? உங்களை மகாராஜான்னு நினச்சிக்கிட்டீங்க. சரி விடுங்க, அப்போ நான் மகாராணி தானே. என்ன கேட்டீங்க என்று அவள் திருப்பி கேட்க, உனக்கு திங்க வாங்கி கொடுத்தே என் சொத்து அழிஞ்சிரும் என்று கிரிஷ் சொல்ல, ஐய நீங்கள் இவ்வளவு கஞ்சமா? நான் ஒரு நாளைக்கு 100-200 ரூபா தான் சாப்பிடுவேன். உங்கள் லவ்வர் மேடம் போடுற லிப்ஸ்டிக் 5000, காஜல் 8000, எல்லாம் இம்போர்ட்டட். அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க என்று கேட்க, எனக்கு பிடிச்சவளுக்கு கோடி கணக்கில் கூட செலவு பண்ணுவேன், உனக்கு இல்லை என்றான். வேண்டாம் பண்ணாதீங்க, என் அம்மா கிட்ட கேட்டால் கொடுத்துட்டு போகுது. அது வேலைக்கு போகுதே. என்னது, அத்தை வேலைக்கு போகிறாங்களா என்றான் அதிர்ச்சியாக. என்னது, சிவாஜி செத்துட்டாரான்னு கேட்குற மாதிரி இருக்கு நீங்கள் கேட்குறது. எனக்கு அப்பா இல்லை, அம்மா தானே வளர்த்து படிக்க வைக்கணும். இதோ கல்யாணம் பண்ணவும் அம்மா கடன் தான் வாங்கினாங்க. ஏன் கடன் வாங்கணும்? கல்யாண செலவு என் அப்பா தானே செலவு பண்ணினார். ஆமாம், இதைத்தான் என் அம்மா கிட்ட நானும் கேட்டேன். அதற்கு பெற்ற மகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவு சீர் செய்யணும் அப்படின்னாங்க. மாமா அத்தை கல்யாணத்துக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. வேண்டான்னு நானும் அம்மாவும் சொன்னோம். இவங்க கேட்கல. அதே மாதிரி என் அம்மாவும் கேட்கல. 30 பவுன் நகை வாங்கி போட்டாங்க. இதுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணும் என் அம்மா திங்க 1 கிலோ முந்திரி கேக்கு வாங்கி தான்னா தராது. கேட்டால் நான் இன்னும் குண்டாகிடுவேனா? என்னமோ போங்க, யார் என் பேச்சை கேட்குறீங்க? எனக்கு தூக்கம் வருது என்றவள் சற்று நேரம் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஒரு பெட்ஷீட்டையும் தலையணையும் எடுத்து கீழே போட்டுவிட்டு படுத்துக்கொள்ள, பரவாயில்லையே, உன் இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட போல என்று அவன் நக்கலாக கேட்க, அவனை பார்த்து முறைத்த இயலிசை, பாஸ், நான் தான் பாவம் பார்த்து கீழே படுத்தேன். கட்டிலில் படுத்தா ஒன்று நான் கீழே உருண்டு விழுந்துருவேன், 2வது தூக்கத்தில் காலை கையை தூக்கி போடுவேன். எல்லாத்துக்கும் கூடவே வரும் சுடரிசை கூட தூங்க என் பக்கமே வரமாட்டா, பயந்து அலறி ஓடுவா. நான் தான் ஐயோ பாவம் அப்படின்னு உங்களுக்காக பரிதாபப்பட்டு இங்கே படுத்திருக்கேன் என்றாள். இவள் ஏதோ பொடி வச்சு பேசுகிறா என்று புரிந்தாலும் அவளை முறைத்தான். நான் ஆசைப்பட்டபடி நவ்யா கூட எனக்கு கல்யாணமாகி இருந்தா இந்நேரம் எப்படி இருக்கும்? எல்லாம் என் தலை எழுத்து என்று நெற்றியில் அடித்து கொண்டான். அவனை பார்த்த இயலிசைக்கு பாவமாகத்தான் இருந்தது. பாவம் இவங்க 2 பேரும். ஆனால் அந்த நவரச நாயகி நவ்யா மேடம் உண்மை தெரிந்த பிறகு என்ன ஆகும்? அப்போ அவள் முகம் பார்க்கணுமே, பாவம் அவர் என்று நினைத்தபடி கொட்டாவி விட்டவள் அடுத்த 2 நிமிடத்தில் தூங்கி போனாள். ஆனால் அவனுக்குத்தான் தூக்கமே வரலை. எப்படி வரும்? நவ்யாவுடன் தான் திருமணம் என்று அவன் கட்டியிருந்த கனவு கோட்டையெல்லாம் இடித்து தரைமட்டமாகிவிட்டதே. முதல் இரவு பற்றி அவன் கண்ட கனவு காணலாகவே போய்விட்டது. என்னதான் காதலித்தாலும் ஒரு அளவுக்கு மேல் நவ்யா கிட்ட பேசினது இல்லை. அதுவும் கணவன் மனைவி என்றோ தாம்பத்தியம் பற்றியோ அவர்கள் பேசிக்கொண்டதே இல்லை. நவ்யா நல்ல பெண். அவள் ஆசை எல்லாம் நல்ல ரிச்சாக ட்ரெஸ் பண்ணணும், மாடலாக இருக்கணும், அவளை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படணும் என்று தான் நினைப்பாளே தவிர ஒரு எல்லை மீறி பேசவோ பழகவோ மாட்டாள். அதிகபட்சமாக அவர்கள் முத்தம் கொடுத்து கொள்வார்கள். ஒரு 4-5 முறை உதட்டில் முத்தமிட்டு இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் திருமண தேதி குறித்த பிறகு எதை பற்றியும் நினைக்க அவனுக்கு நேரம் இல்லை என்றாலும் இனிய கற்பனைகள் வரத்தான் செய்தது. அவர்களின் ஹனிமூனுக்கு சிம்லாவிற்குத்தான் போகணும் என்று அவன் நினைத்திருந்தான்.
நவ்யாவிற்கு வெளிநாட்டிற்கு போகத்தான் ஆசை. அவன் எப்போதும் தொழில் தொடர்பாக பல நாடுகளுக்கு போய் வந்திருக்கிறான். இனியும் போவான். ஆனால் உள்நாட்டில் இருக்கும் அருமையான இடங்களை தனியாக போய் சுற்றி பார்க்க முடியாது. அதுதான் மனைவியோடு போகணும் என்று ஆசைப்பட்டான். ஆனாலும் நவ்யாவை கேட்காமல் டிக்கெட் போடக்கூடாது என்றுதான் கனிமூன் பிளானை தள்ளி வைத்தான். இப்படி மோட்டு வலையை பார்த்து கொண்டு சும்மா படுக்க வேண்டியதா போச்சு என்று புலம்பியபடி தூங்கி போனான். காலையில் அவன் கண் விழித்ததும் பார்த்ததும் அந்த பயங்கரத்தைத்தான். முதலில் கண் விழித்ததும் ஞாபகம் வர அவள் படுத்திருந்த இடத்தை பார்த்தான். அவளை காணோம். எங்கே போனா என்றபடி சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த அறையின் ஒரு மூலையில் பப்பரப்ப என்று கிடந்தாள். புடவை அவிழ்ந்து எங்கோ கிடந்தது. இடியட், எப்படி கிடக்கா பாரு, அறிவு கெட்டவன் என்றபடி பெட்ஷீட்டை எடுத்து அவள் மேல் போட்டபடி, இவளை என் வாழ்க்கை முழுவதும் கட்டி மேய்க்கணும், இப்பவே எனக்கு கண்ணை கட்டுது என்றவன் குளிக்க போய் விட்டான். அதன் பிறகு வந்தவன் ஒரு தலகாணியை எடுத்து அவள் மேல் மொத்த, ஐயோ அம்மா காப்பாத்து காப்பாத்து என்று அவள் அலறி எழுந்து கொள்ள, போய் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பி வா, தலை குளி என்றான். அவன் வேகமாக அடித்ததால் தான் அவள் எழுந்து கொண்டாள். இல்லையென்றால் சாதாரணமாக கூப்பிட்டு அவளை எழுப்ப முடியாது. தெரிந்தோ தெரியாமலோ அவன் அவளை அடித்து எழுப்பினான். இதுதான் அவள் வீட்டு வழக்கம். அவன் கீழே போய்விட அவள் குளித்துவிட்டு ஒரு சுடிதார் போட்டு கொண்டு வந்தாள். கீழே யாரையும் காணோம். என்னடா இது, என்னை எழுப்பி விட்டுட்டு இவன் எங்கே போனான் என்று அவள் வெளியே வர வீட்டின் முன்புறமும் அழகான தோட்டம். வீட்டின் 3 புறமும் அழகான தோட்டம் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு இருந்தது. விதவிதமான கலரான பூச்செடிகள் இருந்தது. இவள் லைட் லாவெண்டர் கலர் சுடிதார் போட்டிருந்ததால் லாவெண்டர் கலர் பூவை பறிக்க போக, ஏய் தொடாதே என்று உருமல். பட்டன திரும்பி பார்க்க கிறிஷ் தான். இது என்ன பழக்கம், பூவை பறிக்கக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு என்று கேட்க, தெரியும், அது பார்க்கில் தானே, ஏன்னா அந்த பூக்களை பார்க்கத்தான் எல்லாரும் வருவாங்க, அதனால் பறிக்கக்கூடாது. இது அப்படி இல்லையே, வீட்டில் உள்ள பூதானே. ஓ, ஒருவேளை நீங்கள் வச்சுக்கிற பூவா? ஓ, ஒருவேளை நீங்கள் காதில் வச்சுக்கிற பூவா என்று ஏலிசை கேட்க, கலகலவென்ற சிரிப்பு சத்தம் பின்னாடி கேட்க, இருவரும் திரும்பி பார்க்க கிஷோரும் கீதாவும் ஜாகிங் போய்விட்டு திரும்பி வந்தார்கள். என்ன சிரிப்பு உனக்கு என்றான் அண்ணனிடம். இல்லை, உன் காதில் பூ வச்சா எப்படி இருக்கணும்னு நினச்சி பார்த்தேனா, அதுதான் சிரிப்பு வந்துருச்சு என்றான் இப்போதும் அடக்கிய சிரிப்புடன் கிஷோர். வேண்டாம், இவ ஏற்கனவே 1000 கூனங்கி செட்டை பண்ணுவா, இவளுக்கு இடம் கொடுக்காதே, அடக்கி வை என்றான் கிருஷ். நீ என்கிட்ட சொல்றியா இல்லை உனக்கு நீயே சொல்லிக்கிறியா என்று கிஷோர் கேட்க, போடா என்று போய்விட்டான். கீதா ஏலிடம் பூவை பறித்து வச்சுக்க என்றாள். அவளும் பறித்து தன் விரிந்த கூந்தலில் வைத்து கொண்டு, நல்லா இருக்கா என்று கேட்க, ரொம்ப அழகா இருக்காய் இந்த பூவை போல என்றாள் கீதா. ஓ, அத்தா உங்ககிட்ட சொன்னதை அப்படியே என்கிட்ட சொல்கிறீங்களாக்கோ, ஆனாலும் நல்லாத்தான் இருக்கு என்றாள். யாரு, உங்க அத்தானா? என்னை பார்த்து சொல்லிட்டாலும் என்று கீதா நொடிக்க, சேச்ச சும்மா சொல்லாதீங்க, அத்தான் பார்க்கும்போதே சிரிச்ச முகமாக பாசமாக அன்பாய் உங்களை பார்க்கிறார். எங்கள் பாஸ் சிடுமூஞ்சி சிங்காரம் மாதிரி இல்லை என்றாள் எலிசை. உங்கள் பாஸ் என்றால் கிருஷா என்று கீதா கேட்க, ஆமாம் ஆமாம், லவ்வர்கிட்ட கூட முழுசாக சிரிச்சாப்புல இருக்க மாட்டார். அந்த நவரச நாயகி இவர்கிட்ட எதை ரசித்து லவ் பண்ணுச்சோ பாவம் என்றாள் பேச்சு போக்கில். என்னது, லவ்வரா என்று கீதா அதிர்ச்சியாக கேட்பது போல் கேட்க, அப்போதுதான் அச்சொச்சோ உளறிட்டமோ என்று திருத்திருவென முழித்தபடி நின்றாள் இயலிசை. கிஷோருக்கு பாவமாக இருந்தது. பாவம் சின்ன பெண் என்று வாஞ்சையாக, பயப்படாத, எங்ககிட்ட மட்டும் சொல்லு என்றான். அவள் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, எங்க பாஸ் அவருடைய பிஏ நவ்யா ஸ்ரீ மேடத்தை லவ் பண்ணுறார் என்றாள்.